ஓகே. இப்போ நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ். ஸோ இன்ஹெரிடன்ஸ்ல கொஞ்சம் டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டைப் வந்து சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ். ஸோ அதாவது முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ பேரண்ட்லேருந்து நம்ம வந்து அவங்களோட சொத்துக்களை ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அதே இதுதான். ஸோ இது ஒரு பேரண்ட் வந்து இருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து நம்ம மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா, ஒரு மெயின் கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா, அந்த மெயின் கிளாஸ்லேருந்து டெரிவேட் கிளாஸஸ் வந்து ஒரு கிளாஸஸ் மட்டும் அதோட ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணிக்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா? இது அந்த பேஸ் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இந்த டெரிவேட் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது அதோட ப்ராப்பர்ட்டிஸை இது மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு கிளாஸஸும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் அப்படின்னு சொல்லி பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனும்